கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். பாருங்க, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஆமோஸ் 4வது அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலை இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலை நான் இப்படி உனக்கு செய்யாமற் போகிறபடியினால் உன் தேவனை உனக்கு செய்ய போகிறபடினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று சொல்லப்படுகிறதான ஒரு வார்த்தை. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவை, நீர் எங்க கூட பேசுங்க, உங்களுடைய வார்த்தையை கற்றுத்தாருங்க. இந்த வார்த்தை எங்களை உருவாக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் இயேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பாருங்க, ஆமோஸ்ல நம்ம பார்த்தோம், ஆகையால் இஸ்ரவேலை இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமோஸை குறித்து நம்ம பார்த்தோம். சுமார் 2700 வருடத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நடக்கக்கூடிய சம்பவங்களை கர்த்தர் பேசியிருக்கிறார் ஒரு புறம். இன்னொரு புறம் அது அப்படியே நமக்கு இந்த 21வது நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கும் எனக்கும் தீர்க்க தரிசனமாக கடைசி காலங்களில் நடக்கிற சம்பவங்களையும் ரெண்டையும் லிங்க் பண்ணி கர்த்தர் அன்னைக்கு பேசினது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கும் இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த அதிகாரத்தில் அவர் பேசுகிறாரு, இஸ்ரவேலே இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். மேலே சொல்லும்போது அங்கே ஒரு பெரிய நியாய தீர்ப்புகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஒன்று பஞ்சத்தை குறித்து 6வது வசனம் பஞ்சத்தை பற்றி பேசுகிறாரு. 2வது மழை தடைபடுகிறதான ஒரு காரியத்தை பேசுகிறாரு. அப்புறம் 7வது வசனத்தில் கொள்ளை நோய் வரும் என்று பேசுகிறாரு. இதெல்லாம் ஒரு நியாய தீர்ப்பு. பாருங்க, இப்போ ஆண்டவராகிய தேவன் மனிதனுக்கு என்ன பண்றாரு, ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் அனுப்புகிறாரு. அந்த நியாய தீர்ப்பெல்லாம் எதற்காக என்று சொன்னால், நீங்களும் நானும் அந்த நியாய தீர்ப்பை பார்த்து நாம் என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். இதெல்லாம் கர்த்தர் என்ன செய்யறாரு, இதெல்லாம் எதுக்காக நான் அனுப்புகிறேன் என்று சொன்னால், இந்த காரியங்கள் நடக்கும்போது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அவர் நம்ம திருப்பும்படிக்காக, நம்மை அவர் நேசிக்கிறபடினால இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு காண்பித்து இந்த ஜனங்கள் என்னிடம் வரும்படிக்காக ஆண்டவர் கொடுக்கிறதான நியாய தீர்ப்பு தான். அந்த வசனம் என்ன சொல்லுது, ஆகையால் இஸ்ரவேலை இந்த பிரகாரமாக உனக்கு நான் செய்வேன். இஸ்ரவேலை நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால, இதெல்லாம் நான் உனக்கு செய்யும் போது நான் எதற்காக இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னா, நீ உன் தேவனை என்ன செய்யணும், நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். அப்படி என்று சொன்னால், இந்த தீர்க்க தரிசன காரியங்கள் அல்லனா அந்த நியாய தீர்ப்புகள் எல்லாம் ஆண்டவர் எதற்காக ஆண்டவர் அனுப்புகிறார் பூமியில? ஆண்டவருடைய பிள்ளைகளை அழிக்கணும், கொல்லணும், அவங்க அப்படி அழிந்து போகணும் என்பது தேவனுடைய விருப்பமும் அல்ல. ஆண்டவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணராக இருந்தாலும் பாவிகளை கர்த்தர் வெறுக்கிற தேவன் அல்ல. பாவிகளுடைய மரணத்தை விரும்பாத தேவன். அவர்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி அவர் என்னுடைய பிள்ளைகளாய் மாறி வர வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொல்லி எசேக்கியேல் நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி என்று சொன்னால் கர்த்தர் நியாய தீர்ப்பு அனுப்புகிறார், இல்லை என்று சொல்லல. அந்த நியாய தீர்ப்பை பார்த்தாவது அவர்கள் என்னிடத்தில் வர வேண்டும், என்னை சந்திக்க வேண்டும், அவர்கள் என்னுடைய வருகையை அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு மகிமையான தெய்வம், நான் அவர்களுக்கு நித்தியமான வாழ்க்கையை கொடுக்கிற தேவன் என்று சொல்லி அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகளை கர்த்தர் அனுப்புகிறார். பாருங்க, நீங்க மத்தேயு 24வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 7 மிக கொடிதான ஒரு பெரிய நியாய தீர்ப்பை கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாடி நடக்கக்கூடிய மிக முக்கியமான 7 அடையாளங்களை குறித்து பேசுகிறார். 1வது வஞ்சனை, 2வது யுத்தங்கள், 3வது நிலநடுக்கம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புவாங்க, அப்புறம் பஞ்சங்கள் உண்டாகும்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னும் இப்படி 7 காரியத்தை குறித்து ஆண்டவர் மிக முக்கியமான 7 காரியங்களை சொல்றாரு. இந்த 7 காரியங்கள் எதற்காக அப்படின்னு சொன்னா, இந்த நியாய தீர்ப்பை பார்த்தாவது கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தரை அறிகிற அறிவில் வளர வேண்டும். என் ஜனங்கள் என்னிடத்துல ஓடி வந்து என்னை சந்திக்குவதற்கு அவர்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் என்ன செய்றார், அப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகளை பூமியில வைத்திருக்கிறார். அப்ப இந்த மாதிரி நியாய தீர்ப்புகள் உலகத்துல நடக்கும்போது இந்த நியாய தீர்ப்பை மட்டுமே பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. நியாய தீர்ப்பு மூலமாக நீங்க என்ன செய்யணும், தேவனிடத்துல ஓடி வந்துடணும், தேவனிடத்துல சரணடைந்து விட வேண்டும். தேவனை தேடி ஓடி, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு தஞ்சம், நீங்க தான் எனக்கு கோட்டை, நீங்க தான் எனக்கு மணவாளன், நீங்க தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல மறுபடியுமாக ஓடி வந்து அவருடைய பாதத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் இப்படிப்பட்டதான நியாய தீர்ப்புகளை கர்த்தர் உலகத்துல வைத்திருக்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல பேசி கொண்டிருக்கிறாரு. என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இன்னைக்கு உலகம் எங்கு நம்ம பார்க்குறோம்,
பலவிதமான தீமைகள் நமக்கு கண்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். ஒவ்வொரு நாளும் தீமைகள், ஒவ்வொரு நாளும் பலவிதமான பிரச்சனைகள், தத்தளிப்பு, போராட்டம், வியாதியின் பலவிதமான கொள்ளை வியாதிகள், பலவிதமான தீமைகள், தீங்குகள், ஆபத்துகள் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல பெருகி கொண்டே தான் இருக்கிறது. இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால இதெல்லாம் இந்த உலகத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல இந்த நியாய தீர்ப்புக்கு நேராக இந்த உலகம் வைக்கப்பட்டிருக்க அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டுமா? இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது உன் தேவனை சந்திப்பதற்கு நீங்க ஆயத்தப்படுப்பா. உன் தேவன், நம்முடைய ஆண்டவர் யாரு? அவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். நமக்காக கல்வாரி சிலுவையில் நமக்காய் ஜீவனை விட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்து இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறவர். அவர் நல்லவருங்க. அவர் ஒருவர் தான் உண்மையான தெய்வம். உலகத்துல பல ஆயிரக்கணக்கான பேர் தன்னை கடவுள் என்று இந்த உலகத்துல சொல்லிக் கொண்டிருக்கலாம், தீர்க்கதரிசின்னு சொல்லலாம். ஆனால் தீர்க்கதரிசியை காட்டிலும் மேலான ஆண்டவர் அவர்தான் இரட்சகர், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன் தேவனை நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை அறியணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை சொல்லும்போது சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இன்னைக்கு அநேகர் சொல்லலாம், நிறைய வழி இருக்கிறது கடவுளை அடைவதற்கு. நிறைய வழிகள் போனா ஒரு இடத்துல போய் விழுறது அது எரி நரகமாத்தான் இருக்கும். ஒரே ஒரு வழி தான் இயேசு கிறிஸ்துவிடத்துல கொண்டு போகும். ஒரு வழி மட்டும்தான் நித்தியத்தை கொண்டு போய் சேர்க்கும். ஒரே ஒரு வழி மட்டும்தான் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அந்த வழி யார்? அந்த வழி இயேசு கிறிஸ்து. ஏன் இயேசு மட்டும்தான் அப்படி வழின்னு சொல்றோம்? ஏன் பிரதர், நாங்க பலதை நான் நம்பிட்டு இருக்கிறோம், அவங்களும் அங்கதான் போவாங்க, கொண்டு விடுவாங்க நீங்க நினைக்கலாம். இல்லை, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. மாட்டு ரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பை தராது. ஒரே ஒரு ரத்தம், பரிசுத்தமான ரத்தம், அவருடைய பிறப்பிலை பரிசுத்தம். அவர் மனிதனால, அதாவது ஒரு கணவன் மனைவி இணையாமல் பரிசுத்தாவினால உருவாக்கப்பட்டவர் என்று சொல்லி எல்லா வேதங்களும் அதை நம்புகிறதுங்க. அப்படி என்று சொன்னால் அந்த பரிசுத்தமான தேவனாகிய இயேசு கிறிஸ்து மனிதனால உருவாக்கப்படாமல் கற்பத்தில் பிறந்தவர். அவர் மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மனிதனுக்காக 33.5 வருடங்கள் வாழ்ந்து மரித்து மறுபடியும் நமக்காய் ஜீவனை தந்து மறுபடியும் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறாரு. அப்ப அவர் யாருன்னு நம்ம தெரியணும். உன் தேவன், அவர் தான் நம்முடைய தேவன். என்னுடைய 3வது தலைமுறை கிறிஸ்தவம். என்னுடைய தாத்தா காலம் இயேசுவை அறிந்து கொண்டாங்க, பெற்றோர் இயேசுவை அறிந்ததுனால 3வது தலைமுறை. ஆனால் பிறக்கும்போது கிறிஸ்தவனாய் இருந்தும் 23 வயதுல தான் இயேசு மாத்திரம்தான் இரட்சகர் என்பதை, இயேசு மாத்திரம்தான் உண்மையான தெய்வம் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அப்போ உன் தேவனை, நம்முடைய ஆண்டவரை நம்ம என்ன செய்யணுமா? சந்திக்கும்படி அவர் தான் நம்ம சந்திக்க போறோம். அவருடைய வருகை வெகு சீக்கிரமா வரப்போகுது. இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம ஒவ்வொரு நாளும் பதபதைக்க வைக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஏன் இப்படி நடக்கிறது, இந்த உலகம் ஏன் இப்படி இது காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது தெரியல. உலகத்துல இருக்கிற ஜனங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும், என்னுடைய வேலை என்ன ஆகும், என் பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் என்ன ஆகும், பல காரியங்கள். இன்னைக்கு பாருங்க, ஒரு காலத்துல வேலைக்கு பல நாடுகளுக்கு போவாங்க. இந்தியாவில் இருக்கிறவங்க அமெரிக்காவுக்கு வேலை போவாங்க, யூரோப்புக்கு போவாங்க. இன்னைக்கு இந்தியாவிலேருந்து வேலைக்கு போகிறவங்களை அங்கேருந்து அடித்து துரத்துறாங்க. அமெரிக்கா வேலை வாய்ப்பு இல்லை, பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கு, வேலை வாய்ப்பு இல்லை. யூரோப்பில் பஞ்சத்தினால இன்னைக்கு நிறைய பேர் அங்கங்கே போனாலும் சீக்கிரமாகவே எல்லா நாடுகள்லேருந்து ஓடி மறுபடி சொந்த நாட்டுக்கு போகக்கூடிய காலம். பஞ்சம், பொருளாதாரத்தில் பஞ்சம், விலைவாசி அதிகமாகிறது. படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை. படிக்கிறாங்க, ஜனங்கள் விரும்பி படிக்கிறாங்க. ஆனால் படிப்புக்கு ஏற்ற என்ன இல்லை, ஊதியம் இல்லை. நாளைக்கு வேலை செய்கிறவங்க, பல நாடுகளில் வேலை செய்கிறவங்க, நாளைக்கு என்ன நடக்குமோ பயம். இதெல்லாம் பூமிக்குரிய பயம்தான். பூமிக்குரிய காரியங்களை குறித்துதான ஒரு பயம். இன்னொரு விதத்தில் தேசத்தில் ஸ்டெபிலிட்டி இல்லை. பல விதமான யுத்த மேகங்கள் உலகமெங்கும் நம்மளை சுற்றி நெருங்கி கொண்டிருக்கிறது. ஏன் என்று தெரியவில்லை அநேகருக்கு. ஆனால் வேதம் சொல்கிறது இதெல்லாம் கடைசி நாட்களில் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணுமா? அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு இந்த வார்த்தைகள் தாமே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் 30-100 மடங்கு ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தட்டும், கனி கொடுக்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.